வாகை தமிழ்ச்சுடர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம கடந்த காணொளியில் தொடக்க கால இதழ்கள் பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 19ஆம் நூற்றாண்டில் இதழ்கள் அப்படின்ற தலைப்பில் இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க போகிறோம். வாங்க காணொளிக்குள்ளே பயணிக்கலாம். 19ஆம் நூற்றாண்டில் இதழ்கள் 1807ஆம் ஆண்டில் கல்கத்தாவிற்கு அருகில் இருக்கக்கூடிய சொராம்பூரில் கிறிஸ்தவர்கள் அச்சகம் ஒன்று நிறுவி சமயம் பரப்பக்கூடிய இதழ்களை வெளியிட்டாங்க. அப்போதைக்கு ஆளுநராக இருந்த மிண்டோ பிரபு சொராம்பூர் இதழ்கள் அச்சாவதற்கு முன்னாடி அரசு கிட்ட காமிச்சு ஒப்புதல் பெறணும் அப்படின்னு ஆணையிட்டாரு. கல்கத்தாவில் தோன்றிய இந்த இதழ்கள் அரசினருடைய சட்டத்தினுடைய கடுமையால் தொடர முடியாமல் ஒன்று ஒன்றா நின்று போச்சு. சென்னை இதழ்கள் ஆங்கில அரசினுடைய ஆட்டத்துக்கு தப்புத்தாளம் போட்டு பிழைக்க வேண்டி இருந்தது. இந்திய இதழ்களில் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலாவாக ஹேஸ்டிங்ஸ் பிரபு ஆளுநர் பதவி ஏற்றாரு. வெல்லஸ்லியுடைய இதழ்கள் ஒழுங்குமுறை சட்டத்தினுடைய சில விதிகளை மட்டும் வச்சுக்கிட்டு கடுமையான விதிகளை எல்லாம் நீக்கினாரு ஹேஸ்டிங் பிரபு. இதுக்கு அப்புறமா தான் சொந்தமாக இதழ்களை தொடங்கக்கூடிய எண்ணம் இந்தியர்கள் கிட்ட முளைவிட தொடங்குச்சு. இந்தியர் உரிமையில் முதல் ஆங்கில இதழை வங்காளத்தை சார்ந்த கங்காதர் பட்டாச்சாரியா 1816 பெங்கால் கெசட் அப்படின்ற பெயரில் வெளியிட்டாரு. இது 1815 இந்த பெங்கால் கெசட்டை வெளியிட்டதா இதழியல் கலை அப்படின்ற புத்தகத்தில் மாப்பா குருசாமி சொல்லியிருக்காரு. ஆங்கில நாடுகளில் வெளிவர்றதை போன்று கார்டியன் என்ற ஞாயிறு இதழும் கல்கத்தா ஜேர்னல் அப்படின்ற செய்தித்தாளும் 1820 வெளிவந்தது. இதழ்கள் சமுதாய விழிப்புணர்ச்சிக்கு பயன்படணும் அப்படின்ற எண்ணத்தை வருவித்து கொண்ட முதல் ஆங்கில ஆளுநர் ஹேஸ்டிங்ஸ் பிரபு தான். இதழ்கள் அப்படின்றது சமுதாய விழிப்புணர்ச்சிக்கு பயன்பட வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை வருவித்து கொண்ட முதல் ஆங்கில ஆளுநர் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. இந்திய இதழ்களை ஆங்கில அரசின் எதிரிகளாக கருதக்கூடிய ஆட்சியாளர்களினுடைய மனப்பான்மையை அவர் தான் முதல்ல தூக்கி எறிஞ்சாரு. 1818 ஹேஸ்டிங்ஸ் பிரபுவின் நல்ல முயற்சியால் இதழ் தணிக்கை முறை ஒழிக்கப்பட்டதுமே ஜேம்ஸ் சில்க் பக்கிங்ஹாம் அப்படின்ற ஆங்கிலேயர் கல்கத்தா ஜேர்னல் அப்படின்ற வார இருமுறை இதழ் ஒன்று 1818 அக்டோபர் 2 தொடங்கினார். செய்தித்தாள் அமைப்பு முறைகள் இந்த இதழில் முழுமையாக பின்பற்றப்பட்டது. 8 பக்கங்களை கொண்ட கல்கத்தா ஜேர்னல் ₹1 விற்கப்பட்டது. இங்கிலாந்தில் பிறந்தவர் தான் இந்த ஜேம்ஸ் சில்க் பக்கிங்ஹாம். இவர் இந்தியாவுக்கு வந்த பொழுது ஒரு கப்பலினுடைய தலைவராக இருந்திருக்காரு. அந்த கப்பலில் அடிமைகளை ஏற்றிய பொழுது அதை எதிர்த்து போர்க்கொடி உயர்த்தி தன்னோட பதவியை உதறிட்டு வந்தவர் தான் இந்த ஜேம்ஸ் சில்க் பக்கிங்ஹாம். அதனால் அவர் ஒரு கொள்கை வீரர் அப்படின்ற புகழை கல்கத்தா வட்டாரத்தில் பெற்றிருந்தார். இந்திய இதழ்களில் தனி தரத்தை உருவாக்கிய பெருமைக்கும் புகழுக்கும் உரியவர் யார் அப்படின்னா இந்த ஜேம்ஸ் சில்க் பக்கிங்ஹாம் தான். 1818 கல்கத்தா ஜேர்னல் என்ற வாரம் இருமுறை வெளிவரக்கூடிய இதழை இவர் தான் தொடங்கினார். 8 பக்கங்கள் கொண்டதாக இருந்த இந்த இதழ் அரசினுடைய குற்றம் குறைகளை வெளிப்படுத்தி திருத்தும் நோக்கத்தோடு வெளிவருவதா ஆசிரியர் அறிவிச்சிருக்காரு. மக்களினுடைய குறைகளை வெளியிடுவதற்காக இதழில் ஒரு தனி பகுதியை ஒதுக்கி இருந்தாராம். அரசினுடைய தவறுகளை துணிச்சலோடு சுட்டி காட்டினார். கிழக்கிந்திய நிறுவனத்தினுடைய ஊழல்களை அப்பப்போ வெளிப்படுத்திய காரணத்தாலையும் உடன்கட்டை ஏறும் சதி பழக்கத்தை வன்மையாக கண்டித்ததாலையும் அவருடைய இதழ்களினுடைய விற்பனை 1000 பிரதிகளை ரொம்ப எளிதாக எட்டியது. அவருடைய அஞ்சாமையை கண்டு அஞ்சிய ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் 1823 அவரை இங்கிலாந்துக்கு திருப்பி அனுப்புனாங்க. ஆனால் பக்கிங்ஹாமின் இதழியல் பணிகள் ஓயலை. இங்கிலாந்துக்கு போய் ஓரியண்டல் ஹெரால்ட் அப்படின்ற இதழை ஆரம்பித்து அரசினுடைய குறைகளை அம்பலப்படுத்தக்கூடிய பணியை தொடர்ந்தார். இங்கிலாந்தின் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. அங்கேயும் கிழக்கிந்திய நிறுவனத்திற்கு அளித்திருக்கக்கூடிய சாசனத்தை புதுப்பிப்பதை எதிர்த்திருக்காரு. இந்தியர்களுக்கு நாட்டின் நிர்வாகத்தில் பங்கு தர வேண்டும் அப்படின்னு இவர் வாதிட்டிருக்காரு. இந்திய இதழியல் வரலாற்றில் தனது பணிகள் மூலமாக பக்கிங்ஹாம் சிறப்பான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்தியன் கெசட், பெங்கால் ஹர்காரு, ஏசியாட்டிக் மிரர் போன்ற பெரிய இதழ்களோட போட்டி போட்டு அந்த காலகட்டத்திலேயே விற்பனையில் 1000 படிகளை எட்டி பிடிச்சிருந்தது இந்த கல்கத்தா ஜேர்னல். மிகச்சிறந்த இடத்தை பிடிச்சிருந்த கல்கத்தா ஜேர்னல் இதழின் மூலமாக தான் பக்கிங்ஹாம் இந்திய இதழியல் துறையில் ஒரு மிகச்சிறந்த இடத்தை பிடிச்சிருந்தாரு. இப்படி பெருக்கெடுத்து வந்த கல்கத்தா ஜேர்னலினுடைய புகழ் வெள்ளத்தில் மற்ற இதழ்கள்லாம் அடித்து செல்லப்பட்டன அப்படின்னு தான் சொல்லணும். 1821 ஜான் புல் இன் த ஈஸ்ட் என்ற இதழ் கிழக்கிந்திய குழுமத்தினுடைய அலுவலர்களால் தொடங்கப்பட்டது. 1821 ஜான் புல் இன் த ஈஸ்ட் என்ற இதழ் கிழக்கிந்திய குழுமத்தின் அலுவலர்களால் தொடங்கப்பட்டது அப்படின்னாலும் கல்கத்தா ஜேர்னலுக்கு கிடைச்ச வரவேற்பு இந்த இதழுக்கு கிடைக்கல. இதழ்களுக்கு கருத்து சுதந்திரம் வேண்டியும்
பெண்கள் உடன்கட்டை ஏறக்கூடிய கொடுஞ்செயலை கண்டித்தும் தன்னுடைய இதழில் எழுதிய பக்கிங்ஹாம் இந்திய மக்களினுடைய எண்ணத்தில் நிறைஞ்சிருந்தார். நம்முடைய இந்தியாவில் ஒரு காலகட்டத்தில் உடன்கட்டை ஏறுதல் அப்படின்ற இந்த ஒரு வழக்கம் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த உடன்கட்டை ஏறக்கூடிய வழக்கத்தை ராஜாராம் மோகன் ராய் இவங்களுடைய தீவிரமான பரப்புரைக்கு அப்புறமா இந்த உடன்கட்டை ஏறக்கூடிய வழக்கம் தடை செய்யப்பட்டது. அதாவது கணவன் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த இறந்த அந்த தீயிலேயே மனைவியும் அந்த தீயிலே குதித்து இறந்துடணும். அதுதான் இந்த உடன்கட்டை ஏறக்கூடிய வழக்கம். அது சில நேரங்களில் மனைவி விருப்பப்பட்டு உடன்கட்டை ஏறலாம், அப்படி இல்லைன்னா உறவினர்களாலையும் வற்புறுத்தப்படலாம். இப்படி இந்தியாவில் பெண்கள் உடன்கட்டை ஏறக்கூடிய கொடுஞ்செயலை கண்டித்தும் தன்னுடைய இதழில் எழுதிய பக்கிங்ஹாம் இந்திய மக்களினுடைய எண்ணத்தில் நிறைஞ்சிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல உள்ளம் கொண்ட ஹேஸ்டிங்ஸ் பிரபு 1823 பதவியிலிருந்து விலக ஜான் ஆடம் அப்படின்றவர் இந்திய தலைமை ஆளுநர் பதவி ஏற்றிருக்காரு. பக்கிங்ஹாம் மேலே இவர் ஏற்கனவே பொறாமைப்பட்டு இருந்தார். ஜான் ஆடம் கிழக்கிந்திய குழுமத்தினுடைய ஊழல்களை தன்னோட இதழில் எழுதியப்போ பக்கிங்ஹாம் ஆளுநரால் குற்றம் சாட்டப்பட்டு இங்கிலாந்து நாட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்காரு. சொராம்பூர் கிறிஸ்துவ இயக்கம் 1813 1818 வரைக்கும் வங்காள இதழியல் வளர்ச்சியில் ரொம்ப வேகமாக ஈடுபட்டது. 1818 திக் தர்ஷன் அப்படின்ற மாத இதழ் வங்காள மொழியில் சொராம்பூர்லேருந்து வெளிவந்தது. இதுதான் இந்திய மொழி இதழ்களில் முதல் மாத இதழ். இந்திய மொழி இதழ்களில் முதல் மாத இதழ் எது அப்படின்னா இந்த திக் தர்ஷன் அப்படின்றது தான் இந்திய மொழி இதழ்களில் முதல் மாத இதழ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த 2 மாதத்தில் சமாச்சார் தர்பன் அப்படின்ற வங்காள மொழி வார இதழும் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஆங்கில மொழி மாத இதழும் வெளிவர தொடங்குச்சு. வங்க மொழி இதழியல் வரலாற்றில் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா மிகச்சிறந்த இடத்தை பிடிச்சிருந்தது. வங்க இதழியல் வரலாற்றில் மிகச்சிறந்த இடத்தை பிடிச்சிருந்த இதழ் எது அப்படின்னா ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா. சமாச்சார் தர்பன் 1940 வரைக்கும் வெளிவந்துட்டு இருந்தது. அரசினருடைய அறிவிப்புகளை அரசியல் செய்திகளோட வெளியிட்ட இந்த கிறிஸ்துவ இயக்க இதழ்கள் இந்து சமய கோட்பாடுகளையும் வேதாந்தங்களையும் விமர்சிக்க தொடங்குச்சு. இந்த விமர்சனங்கள் இந்திய இதழியல்ல இன்னும் ஒரு எழுச்சியை படைக்க காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்திய சமுதாய சீர்திருத்த சிற்பிகளில் ஒருவரான ராஜாராம் மோகன் ராய் இந்திய இதழியல் துறையில் ஈடுபடுத்தி மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்கியது இந்த சொராம்பூர் கிறிஸ்துவ இயக்க இதழ்கள் தான். இந்து சமய தாக்குதல்களுக்கு பதிலடியும் கண்டனமும் தெரிவிக்கிறதுக்காக பிரமாணிக்கல் மேகசின் அப்படின்ற இதழை மோகன் ராய் ஆரம்பிச்சாரு. கிறிஸ்துவ இயக்கத்தாரினுடைய தாக்குதல்களை எதிர்த்து இந்து சமய கொள்கைகளை நியாயப்படுத்துறது அப்படின்ற கொள்கை அறிவிப்போட இந்த இதழ் வெளிவந்தது. இதனைத் தொடர்ந்து வங்காளம் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் பிராமின் சேவதி என்ற இருமொழி இதழையும் ராஜாராம் மோகன் ராய் வெளியிட்டார். இந்தியர்கள் உரிமையில் இதழ்கள் வெளிவருவதற்கான ஆக்கப்பூர்வ சிந்தனையில் தீவிரமாக ஈடுபட்டு அதற்கான வழியையும் ராஜாராம் மோகன் ராய் வகுத்து கொடுத்தாரு. இந்த சிந்தனை செயல் வடிவம் பெற்றப்போ தான் சம்பாத் கௌமதி அப்படின்ற இவருடைய புகழ்பெற்ற வார இதழ் 1821 தோன்றியது. ராஜாராம் மோகன் ராயினுடைய சம்பாத் கௌமதி அப்படின்ற புகழ்பெற்ற வார இதழ் 1821 தோன்றுச்சு. வங்க மொழியை அடுத்து பெர்சியன் மொழியிலையும் மீரட் அல் அக்பர் அப்படின்ற வார இதழையும் வெள்ளிக்கிழமை தோறும் வெளியிட தயாராக இருந்தார் ராய். இதில் வெளிவந்த மோகன் ராயினுடைய தலையங்க கருத்துக்களை கல்கத்தா ஜேர்னல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அப்படியே வெளியிட்டது. பெர்சியன் மொழியில் மிகச்சிறந்த இதழான ஷாம் இ ஷான் நியூமா 1822 வெளிவந்தது. பெர்சியன் மொழியில் மிகச்சிறந்த இதழான ஷாம் இ ஷான் நியூமா 1822 வெளிவந்தது. இதே காலத்தில் தான் பெங்க தத்தா அல்லது பெங்கால் ஹெரால்டு என்ற இதழ் ஆங்கிலம், பெர்சியன், வங்காளம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் வெளிவந்தது. இதே காலகட்டத்தில் தான் பெங்க தத்தா அல்லது பெங்கால் ஹெரால்டு என்ற இதழ் ஆங்கிலம், பெர்சியன், வங்காளம், இந்தி ஆகிய மொழிகளில் வெளிவந்தது. சொராம்பூர் கிறிஸ்தவ சமய இயக்க இதழ்களும் ராஜாராம் மோகன் ராயின் இந்து சமய இயக்க இதழ்களும் நடத்தி கொண்டிருந்த சமய போராட்டத்தில் இதழியல் துறை ஒரு புதிய ஜீவகம் பெற தொடங்கியது அப்படின்னே சொல்லலாம். காலப்போக்கில் இந்த இதழ்களில் எல்லாம் அரசியலை எட்டி பார்க்க தொடங்கியப்போ ஆங்கில அரசினுடைய சட்டம் ஒன்று உரிமையது. அதுதான் இந்திய மொழி இதழ்கள் கட்டுப்பாட்டு சட்டம் 1823. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா முன் அனுமதி பெறணும். வெளியிடுறதுக்கு முன்னாடி தணிக்கை, எச்சரிக்கைகள், கைது, சிறைச்சாலை, தண்டம், தொல்லைகள் இதெல்லாம் இந்திய மொழி இதழ்கள் சந்திக்க வேண்டி இருந்தது. அதே நேரத்தில் அரசினுடைய கொடுமைகளை எதிர்க்க வேண்டும் என்றும் இந்திய சமுதாயம் சிந்திக்க தொடங்குச்சு.
இதழியல் சட்டத்தை எதிர்த்து கருத்து சுதந்திரம் வேண்டி மோகன்ராய் தலைமையில் எழுந்தது ஒரு கூட்டம். இந்திய ஆளுநரிடம் இந்திய மக்களின் எதிர்ப்பு குரலை ஒலிக்கக்கூடிய அறிக்கை ஒன்றை ராய் அளித்திருக்காரு. இந்திய இதழ்களுக்கு கருத்து சுதந்திரம் வேண்டி இந்த அறிக்கை ஆங்கில நாட்டு இதழ்களுக்கு சுதந்திரம் வேண்டி மில்டன் 1664 வெளியிட்ட ஆரோபெஜட்டிகா அதை மாதிரி இருந்ததால் இந்திய இதழ்களினுடைய ஆரோபெஜட்டிகா அப்படின்னு அது அழைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆரோபெஜட்டிகா அப்படின்றது என்ன அப்படின்னா, ஜான் மில்டன் அவர்கள் பேச்சு மற்றும் எழுத்து சுதந்திரத்துக்கான மிக முக்கியமாக எழுதப்பட்ட ஒரு தத்துவார்த்த நூல் தான் இந்த ஆரோபெஜட்டிகா அப்படின்றது. இந்திய மொழி இதழ்களினுடைய தந்தை ராஜாராம் மோகன் ராய் இதழியல் துறையில் ஊன்றிய வித்து முளைவிடத் தொடங்கி 1825 1857க்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் அது ஒரு இளம் செடியாக வளர்ந்து தளிர்விட தொடங்கியது. இந்தியாவில் வாழ்ந்த பழமைவாதிகள் மோகன் ராயினுடைய இதழியல் கருத்துகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதுக்காகவே சந்திரிகா சமாச்சார் அப்படின்ற இதழை 1822 தொடங்கினார். உடன்கட்டை ஏறக்கூடிய வழக்கம், பெண் கல்வி மறுப்பு, விதவை மறுமணம் எதிர்ப்பு, இது மாதிரியான கண்மூடி பழக்க வழக்கங்கள் எல்லாம் மண்மூடி போக வேண்டும் அப்படின்னு ராஜாராம் மோகன் ராய் தன்னுடைய இதழ்களில் கண்டித்து எழுதினார். ஆனால் பழமைவாதிகள் இதெல்லாம் பாரத நாட்டில் தொடரணும் அப்படின்னு வலியுறுத்தினாங்க. ஆனாலும் ராஜாராம் ராய்க்கு தான் கடைசியில் வெற்றி கிட்டியது. 1829 வில்லியம் பெண்டிங் உதவியால் உடன்கட்டை ஏறக்கூடிய இந்த வழக்கம் ஒழிக்கப்பட்டது. ராயின் இதழியல் தொண்டு சமூக மாற்றங்களுக்கு அடிப்படையாக அமைஞ்சுது. இந்திய இதழியல் செய்த நற்பேறு 2 ஆங்கில தலைமை ஆளுநர்களை கண்டது. இந்தியர்களினுடைய உரிமைகளையும் உணர்வுகளையும் மதிக்க தொடங்கிய வில்லியம் பெண்டிங் பிரபு, சார்லஸ் மெக்கால்ஃப் ஆகிய 2 தலைமை ஆளுநர்களும் இந்திய மொழி இதழ்கள் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவினாங்க. 1835ஆம் ஆண்டு எண் 11 என்ற திருத்தச் சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டு இதழ்களின் கடுமையான சட்டங்கள்லாம் தளர்த்தப்பட்டிருக்கு. 1857 நடைபெற்ற சிப்பாய் கழகம் இந்திய விடுதலைக்கான முதல் போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்திய மக்களுக்கு புறம்பான ஆங்கில அரசின் சமுதாய சமய அரசியல் கொள்கைகள் இந்திய போர் வீரர்களுக்கிடையே போராட்டமாக வெடிச்சது. அதனுடைய தாக்கத்தை இந்திய இதழ்கள்லையும் பார்க்க முடிஞ்சுது. அரசு சார்பான ஆங்கில இதழ்களினுடைய போராட்டம் பற்றிய தவறான விளக்கங்கள் இந்திய போர் வீரர்களுக்கு மேற்கொண்டு ஆத்திரத்தை உண்டு பண்ணுச்சு. இந்திய இதழ்களில் அனல் பறக்கக்கூடிய ஆதரவு கட்டுரைகள் போராட்ட வீரர்களுக்கு உணர்ச்சியூட்டுது. ஆனால் ஆங்கில அரசினுடைய கடுமையான சட்ட பார்வையில் அது சிக்கிக்கிச்சு. இந்திய மக்களின் இதயத்தில் இவைகள் வழியே நாட்டுப்பற்று ஆழமாக பாயிறத உடனடியாக தடுக்க விரும்பிய ஆங்கிலேய அரசினர் இதழ்களினுடைய குரல் வலையை அழுத்தி பிடிக்கும் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த ஆண்டில் ஜூன் 13ஆம் நாள் கொண்டு வந்த இந்த சட்டத்தை 1857ஆம் ஆண்டு சட்டம் 15 என்று அரசு குறிப்பிட்டு இருந்தது. அரசு பற்றி அவதூறு செய்திகளை வெளியிட்டன அப்படின்ற காரணத்தை காட்டி ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, பாம்பே டைம்ஸ், சுல்தான் அல் அக்பர் இந்த மாதிரியான இதழ்கள் மேலே இந்த சட்டம் தாக்கியது. பாண்டிங் ஈஸ்வர், சந்திர வித்யாசாகர் தொடங்கிய வங்காள இதழான சோம் பிரகாஷ் தடை செய்யப்பட்டது. பல இதழ்களினுடைய உரிமங்கள் நீக்கம் செய்யப்பட்டன. செய்தித்தாள்களை வெளியிட்டு கொண்டிருந்த 35 நிறுவனங்களின் எண்ணிக்கை 1857ஆம் ஆண்டு சட்டத்திற்கு பின்பு 6ஆக குறைஞ்சது. உருது மொழியில் வெளிவந்த 30 இதழ்களில் 3 மட்டும்தான் எஞ்சி நின்றுது. இந்திய இதழ்கள் சொந்த நாட்டுக்குள்ளே தங்களுடைய கருத்துக்களை வாய் திறந்து பேச முடியல. எனவே தான் இந்த சட்டத்தை இந்தியர்கள் வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்னு பெயரிட்டு அழைச்சாங்க. இந்திய மொழி பத்திரிகைகள் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக எழுதுறத தடை செய்கிறதுக்கும் பொதுக்கூட்டங்களில் பேச கட்டுப்பாடுகளை விதிக்கவும் இந்த வாய்ப்பூட்டு சட்டத்தை ஆங்கிலேய அரசு பயன்படுத்தினது. சிப்பாய் கழகத்தை ஆதரித்த இந்திய இதழ்களை ஒடுக்க 1857 லிட்டன் பிரபு இந்த சட்டத்தை முதல்ல தீவிரப்படுத்தினார். தேசிய தலைவர்களாக இருந்த பாலகங்காதர திலகர் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த பசும்பொன் முத்துராமலிங்கர் இவங்க மேலெல்லாம் கூட இந்த வாய்ப்பூட்டு சட்டம் பாய்ந்தது. இந்த வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்றது பிரிட்டிஷ் இந்தியாவில் மக்களினுடைய கருத்துரிமையை பறிக்கிறதுக்கும் அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்ப்பு குரல்களை அடக்கவும் கொண்டு வரப்பட்ட ஒரு அடக்குமுறை சட்டம். மராத்தியில் கேசரி மற்றும் ஆங்கிலத்தில் மராட்டா இந்த பத்திரிகைகள் மூலமாக ஆங்கிலேயர்களுடைய கொடுமைகளை பாலகங்காதர திலகர் தொடர்ந்து எழுதிட்டு வந்தார்.
பாலகங்காதர திலகர், மராத்தில கேசரி, ஆங்கிலத்தில் மராட்டா இந்த பத்திரிகைகள் மூலமாக ஆங்கிலேயர்களுடைய கொடுமைகளை தொடர்ந்து எழுதிட்டு வந்தார். 1897ஆம் ஆண்டு பூனால ஏற்பட்ட பிளேக் நோயை கையாண்ட ஆங்கிலேய அதிகாரி ரேண்ட் அப்படின்றவருடைய அடக்குமுறைகளை பற்றி கூட கடுமையாக விமர்சிச்சிருந்தார். திலகருடைய எழுத்துகள் மக்களை ஆங்கிலேயருக்கு எதிராக தூண்டியதாக சொல்லி அவர் மேலே தேச துரோக வழக்கு பதியப்பட்டு வாய்ப்பூட்டு சட்டத்துக்கு கீழே கைது செஞ்சாங்க ஆங்கிலேய அரசாங்கம். அவருக்கு 18 மாதங்கள் கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இருந்தது. அதுக்கப்புறமா 1908லையும் மறுபடி கைது செய்யப்பட்டு மியான்மரில் இருக்கக்கூடிய மண்டேலா சிறையில் 6 ஆண்டுகள் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டிருந்திருக்காரு. அடுத்து தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்கர் இவர் மேலே வாய்ப்பூட்டு சட்டம் பாய்ந்தது. இவர் மிகச்சிறந்த பேச்சாற்றல் கொண்டவர். மேடைகளில் அவருடைய உணர்ச்சி பூர்வமான பேச்சுகள் ஆங்கிலேய அரசுக்கு பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்தது. முக்கியமாக ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த குற்ற பரம்பரை சட்டத்துக்கு எதிராக மக்களை திரட்டி போராடினார் பசும்பொன் முத்துராமலிங்கர். குற்ற பரம்பரை சட்டம் அப்படின்றது பிரிட்டிஷ் இந்தியாவில் சில குறிப்பிட்ட சமூகங்களை அவங்க பிறப்பாலேயே குற்ற பின்னணி கொண்டவர்கள் அப்படின்னு முத்திர குத்தி அவங்கள ஒடுக்கிறதுக்காக ஆங்கிலேயர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு மனிதநேயமற்ற கருப்பு சட்டம் அப்படின்னே சொல்லலாம். முதல்ல 1871 அக்டோபர் 12 அன்னைக்கு தான் இந்தியாவில் இந்த சட்டம் இயற்றப்பட்டது. அதுக்கப்புறமா பல திருத்தங்களோட 1924 இந்தியா முழுக்க ஒரே சட்டமாக விரிவுபடுத்தப்பட்டது. குற்ற பரம்பரை சட்ட பட்டியலில் இருக்கக்கூடிய ஜாதியில் பிறந்தாலே அவங்க குற்றவாளியாக கருதப்படுறாங்க. இந்த பட்டியலில் உள்ள ஜாதியை சேர்ந்த 18 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்கள் இவங்க எல்லாருமே தங்களுடைய பெயர் மற்றும் கைவிரல் ரேகையை காவல் நிலையத்திலேயோ அல்லது அதற்குரிய அதிகாரிகிட்டையோ பதிவு செஞ்சிருக்கணும். சில பகுதிகளில் அவங்க இரவில் காவல் நிலையத்திலே படுத்து உறங்க வேண்டி வரும், அல்லது தினமும் இரவில் ஆஜராகி ரேகை வைக்கணும் அப்படின்றது கட்டாயமாக இருந்தது. அவங்க நடமாடுறதுக்கு கூட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இருந்தது. அவங்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும் அப்படின்னா கூட காவல்துறை கிட்ட முறையாக அனுமதி சீட்டு பெறணும். மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்த ஒரு சமூகத்தையும் குற்ற பரம்பரை அப்படின்னு அறிவிக்கலாம். அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் கேள்வி கேட்கக்கூடிய உரிமை யாருக்குமே கிடையாது. மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய பெருங்காமநல்லூரில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இந்த சட்டத்துக்கு கீழே கைரேகை வைக்க மறுத்து போராடி இருக்காங்க. அப்போ ஆங்கிலேய அரசு நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஒரு பெண் உட்பட 16 பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. இதை தென்னிந்தியாவினுடைய ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த கொடிய சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாட்டில் பசும்பொன் முத்துராமலிங்கர், ஈவேரா, பெரியார் இது மாதிரி பல தலைவர்கள் ரொம்ப தீவிரமாக போராட்டங்களை நடத்தினாங்க. இதன் விளைவாக இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே 1947 ஜனவரி மாதத்தில் சென்னை மாகாண சட்டமன்றத்தில் இந்த சட்டத்தை நீக்கிறதுக்கான மசோதா கொண்டு வரப்பட்டு இந்த சட்டமானது ரத்து செய்யப்பட்டிருக்கு. 19ஆம் நூற்றாண்டில் இதழ்கள் அப்படின்ற தலைப்பில் தான் நாம் இப்போ கருத்துக்களை பார்த்துட்டு வரோம். இந்த தலைப்பில் இன்னும் ஒரு சில கருத்துகள் இருக்குது. நாம் அதை அடுத்த காணொலியில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது கூடுதல் தகவல்கள் தெரியணும் அப்படின்னாலும் எங்களுக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. அதை பற்றின காணொலிகள் நாங்கள் உங்களுக்கு பதிவிடுறோம். நன்றி, வணக்கம்.